ஒரு ப்ளவுஸில் நாட் வந்து எப்படி வச்சு தைக்கலாங்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான். இப்போ தைச்ச ப்ளவுஸில் வந்து ஒரு நாட் வச்சு தைக்கிறோன்னு வைங்க. தைச்சி முடிச்சதுக்கப்புறம் நாட் வச்சோம்னா பாருங்கள், இந்த மாதிரி தான் பிசுறு தெரியும். இந்த பிசுறு வந்து நம்ம ப்ளவுஸ் போட்டோம்னா என்ன ஆகும், இந்த ஜரியெல்லாம் இருக்கிறதுனால ஃபுல்லாக வந்து பேக் சைடு வந்து நமக்கு குத்துற மாதிரி இருக்கும், அன்ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் பாருங்கள். இப்போ அந்த வச்சு தைக்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு வந்து ஒரு 2 இன்ச்சு, 2 பக்கம் 2 இன்ச்சு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கொயர் சின்ன பீஸ் எடுத்துக்கணும். இது வந்து லைனிங் கிளாத் என்ன கலரோ அந்த கலரில் தான் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு பாருங்கள், அந்த வச்சு தைக்கிறோம் இல்லையா, அந்த நாட்டில் வந்து முக்கோணம் மாதிரி மடித்து தைச்சிட்டு நம்ம பெல்ட் ஷேப்பில் தைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி வச்சு தைச்சி இது ஃபுல்லாக வந்து கீழே இழுத்து விட்டுடலாம். இழுத்து விட்டோம்னா இந்த பெல்ட் டைப்பில் வருது. இப்போ இந்த பீஸரெல்லாம் வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, புதுசாக பார்க்குறவங்கலாம். அப்போ தான் நிறைய ஐடியாஸும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த பெல் மாதிரி வெட்டியிருக்கிறத பாருங்கள், நான் இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த இடத்துல வச்சு நல்லா ஃபுல்லாக வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி விட்டுறலாம். இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த நெக்ஸ்ட்டு, அதாவது இன்விசிபிள் நாட் எப்படி வைக்கிறதுங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்தாலும் அது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நூல்